ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சாட்டின் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். அது எப்படி போடணும்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ அதுக்கு என்ன தேவைன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு லாங் நீடில், நம்ம நார்மலாக ஊசி கோப்போம் இல்லையா, நூல் கோப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு நீடில் நான் என்கிட்ட பெருசு இருக்கனால பெருசு எடுத்திருக்கேன். அடுத்து எம்ப்ராய்டிங் த்ரெட், இது வந்து எம்ப்ராய்டிங் ஸ்டிச் தான், ஸோ எம்ப்ராய்டிங் த்ரெட் எடுத்திருக்கேன். அதுக்கடுத்து மார்க் பண்ணுறதுக்கு பென்சில், அப்புறம் சிசர், இதெல்லாம் தான் நமக்கு தேவை. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம எப்படி போடலாங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இந்த பிளேஸில் நம்ம வந்து ஒரு சிம்பிளாக ஒரு சின்னதாக ஒரு ஹார்ட் வரைஞ்சிக்கலாம். ஸோ நம்ம வந்து எந்த டிசைன்னாலும் போட்டு வரைஞ்சி நம்ம வந்து அந்த ஸ்டிச் கொடுக்கலாம். ஸோ நம்ம சிம்பிளாக சின்னதாக ஒரு ஹார்ட் டிசைன் கொடுத்துக்கலாம். ஸோ அதில்னா கொஞ்சம் அழகாக புரியும். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ஹார்ட் போட்டாச்சு. ஸோ இதில் தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து நான் வந்து எம்ப்ராய்டிங் த்ரெட் எடுத்துக்கிட்டு இதில் வந்து நம்ம வந்து கோத்துக்கலாம். ஒரு ஸ்டான்ஸாகவே கோத்தா போதும், நிறையா கோக்கணும்னு அவசியம் இல்லை. சும்மா ஒரு இதில் கோத்து நம்ம வந்து எண்ட் நாட் போட்டுக்கலாம். சும்மா உங்களுக்கு தேவையான சைஸில் வந்து ஜஸ்ட் இப்படி தான் கோத்துருக்கேன். சிம்பிளாக கோத்துட்டு அப்படியே எண்ட் நாட் போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான சைஸில் நார்மலாக முடிச்சு போட்டுக்க வேண்டியது தான். இப்போ இங்கே நம்ம முடிச்சு போட்டோம். ஃபஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணலான்னா, ஃபஸ்ட் வந்து இதோட சென்டர் இருக்கு இல்லையா, சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ சென்டர்லேருந்து அப்படியே எடுத்துக்கோங்க பொறுமையாக. சென்டரில் எடுத்துகிட்டு அகைன் இந்த சென்டரில் கரெக்டாக விடுங்க. ஸோ இந்த மாதிரி போடும்போது நம்ம வந்து எல்லா பிளேஸையுமே நம்ம வந்து கவர் பண்ண முடியும். அதுக்காக தான் இப்படி போடுறோம். போய் இங்கே குத்திட்டோமா, அதுக்கடுத்து இந்த இடத்துக்கிட்ட கொஞ்சம் அதை தள்ளி அதே மாதிரி அதோட சென்டர் பிளேஸில் அந்த மாதிரி நம்ம குத்திக்கிட்டோன்னா கொஞ்சம் ஈஸியாக நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். இதே இந்த இடத்துக்கிட்ட திரும்ப இந்த இடம், இதோட சென்டர் பார்ட் கிட்ட இதை வந்து நம்ம டபுளாகவும் போட்டு பண்ணலாம். நம்மளோட விஷ் தான் எப்படி போடுறோம் அப்படிங்கிறது. ஸோ நான் இங்கே போட்டுட்டேன்னா அதே மாதிரி அடுத்து இந்த சைடில் இதோட சென்டரில் அப்புறம் இந்த சைடில். ஸோ வந்து நான் வந்து டபுள் கலர் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ அகெயின் அப்படியே பக்கத்துலேயே நம்ம வந்து இந்த மாதிரி குத்திக்கிட்டே வந்துட வேண்டியது தான். நம்ம விஷ் தான் எப்படி குத்தணுங்கிறது. அந்த ஷேப்புக்குள்ளேயே நம்ம வந்து அப்படியே குத்திட வேண்டியது தான். அப்புறம் அப்படியே இந்த சைடில் பக்கத்தில் அப்படியே குத்திக்கிட்டே வர வேண்டியது தான். உங்களுக்கு இடையில இந்த மாதிரி கேப் தெரிஞ்சிச்சுன்னா கூட நம்ம வந்து அந்த இடத்துக்கிட்ட கூட நம்ம வந்து ஒரு குத்திக்கலாம்.
இதில் வந்து நான் வந்து கலர் மாற்றி மாற்றி டபுள் கலரில் நான் வந்து எடுத்திருக்கேன் த்ரெட்டு. ஸோ அதனால் உங்களுக்கு கலர் வேரி ஆகுது. சில்க் த்ரெட்லேயும் போடலாம், இந்த த்ரெட்லேயும் நம்ம வந்து போடலாம், நம்ம விஷ் தான். அவ்வளோதான். இதே மாதிரி போட்டோன்னா நமக்கு வந்து ஒரு ஹாட் சாட்டின் ஸ்டிச்சில் ஒரு ஹாட் டிசைன் வந்து நம்ம வந்து கவர் பண்ணிட்டோம். ஸோ நம்ம பக்கத்தில் போடுறது தான். நான் வந்து டபுள் கலரில் எடுத்திருக்கனால உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலரில் தெரியுது. நம்ம சேம் கலரில் எடுத்தாலும் இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ அவ்வளோதான். இங்கே நம்ம இன்னும் கொஞ்சோண்டு லைட்டாக முடிச்சோன்னா நமக்கு சாட்டின் ஸ்டிச் ஓவர். கீழே அப்படியே நம்ம வந்து இங்கே வந்து லாஸ்ட்டாக வந்து நாட் போட்டுட்டு முடிச்சிட்டோன்னா நமக்கு வந்து இந்த சாட்டின் ஸ்டிச் வந்து ஓவர் ஆகிரும். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.